அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று பல சிறப்பு செய்திகளை பார்த்தலாம். கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நான் ஏன்னா இன்று கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நாளையிலேருந்து வழக்கமாக டைம் போட்டுடலாம். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நம்ம ட்ரம்ப் அவர்கள்கிட்டேருந்து போயிடலாம். ஏன்னா ட்ரம்ப்பை தாக்கிய மர்ம நோய் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஐரோப்பா எச்சரிக்கை விட்டுருக்காங்க. முதல்ல உங்கள் நாட்டை பாருங்கள் மேடம்ன்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை. இதில் ஓடி 18ஆம் கட்ட பொருளாதார தடையை போட்டே தீரணும்னு ஒத்த காலம் நின்றுருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நம்மளால் சிரியாவுடைய தகவல்களை சொல்ல முடியாமல் தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பெரிய அளவுக்கான ஒரு மோதல்கள், ஆயிரக்கணக்கான உடல்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் அப்படியே திரும்புகிற திசையெல்லாம் காட்சி குவியல்களாக இருக்கிறது. அந்தளவுக்கு உள்ள இன மோதல்களாக பெரிய அளவுக்கு மாறி இருக்கிறது. அதனால் அங்கேயும் நம்ம பார்க்கலாம். நம்ம சம்பவத்துக்கு நேராக போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன வியாதின்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போயிடலாம். ஒரு நாளைக்கு முன்பே ட்ரம்ப் அவர்களோட வீடியோ பதிவு ஒன்று பெருசாக வைரல் ஆச்சுங்க. வீடியோ பதிவு பாருங்கள். அவர் கையில் லைட்டாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி வைரலாக இருந்தது. ஏதோ ஆச்சு அவருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது பெருசாக இது பண்ணல. அதுக்கப்புறம் கரோலினா லீவிட் அவர்கள் தனது வெள்ளை மாளிகையிலேருந்து ஒரு செய்தி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்ரம்ப்புக்கு ஃபஸ்ட்டு காலில் கொஞ்சம் வீக்கமாக இருந்திருக்கு. அதை பரிசோதிச்சிருக்காங்க. பரிசோதித்ததில் குரோனிக் வெனஸ் இன்சஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு வகையான நரம்பு நோயாம். இந்த நோய் உலகளாவிய அளவில் ஒரு 20ல் ஒருவரை பாதிக்கக்கூடியதான். காலில் இருந்து இதயத்துக்கு ரத்தம் சரியாக திரும்பலை அப்படின்னா இது வீக்கம் வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குன்றாங்க. ஸோ இது அவருடைய நரம்பு சுவர்களில் அழுத்தம் மற்றும் வீக்கம் அதிகரிக்கிறதுனால் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும்னு இருக்காங்க. பெருசாக பாதிக்கிற அளவுக்குலாம் இல்லைன்றாங்க. ஏன்னா நிறைய ஊடகங்கள் இது ட்ரம்ப் அவர்களை தாக்கிய மர்ம நோய் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதனால தான் நானும் இந்த டாபிக் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் இது நார்மலாக வரக்கூடிய ஒன்று தான்றாங்க. இப்போ எனக்கு யூரிக் ஆசிட் குறைஞ்சிச்சின்னாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை வேறு ஏதோ ஒரு நோயின்றாங்களே. அந்த மாதிரி ஒரு சின்ன வீக்கங்கள் அந்த மாதிரி வரதான் செய்யும். பட் அதை ஒரு சில டேம்ஸோடு அழைச்சி அது பெரிய அளவுக்கு பாதிப்பு மாதிரி சொன்னாங்க. பட் இது சரி செய்யக்கூடியது தான், பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் இல்லை அப்படின்னு வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு விளக்கங்களை கொடுத்தாங்க. ஏன்னா மற்ற நபர்களுக்கு ஒரு சில வியாதிகள் வரும்போது அது பிரச்சனை இல்லை. ஒரு நாட்டோட அதிபருக்கு வரும்போது அதுக்கான முறையான விளக்கங்கள் கொடுக்கணும். அதனால் வெள்ளை மாளிகையிலிருந்து அது சரி பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள். பார்த்துக்கோங்கம்மா, கொஞ்சம் பத்திரமா உங்கள் நாட்டோட அப்பாவை பார்த்துக்கோங்க. ஏதோ நம்மளுக்கு கண்டென்ட் அப்பப்போ போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. அதனால் பார்த்து கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்து இன்றைக்கி சீனா ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜ் இந்தியா வரவேற்றிருக்கிறது. சீனா, இந்தியா, ரஷ்யா, இது பேர் ஆர்ஐசின்னு சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யா, இந்தியா, சீனா இப்படி சொல்கிறாங்க. நம்ம ஒன்றிணைந்து பெரிய அளவுக்கு சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு தருணம். இனியும் நாம் பெரிய அளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடாது. அதாவது இது வாருக்கான அறைக்கோளோ மற்றதுக்காகலாம் இல்லை. நம்மளுடைய கோஆப்ரேஷன், அதாவது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளில் நம்ம ஒருங்கிணைந்து பெரிய அளவுக்கு பண்ணணும். அது இல்லாமல் அந்த உலகத்தின் அமைதியும் ஸ்டெபிலிட்டியும் இந்த என்டையர் வேர்ல்டுக்கு ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, அமைதி, வளம், வளர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொண்டு வர வேண்டியது இந்த 3 நாடுகளோட கடமை. ஒன்றிணைன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னாங்க. அதாவது இது கரெக்டான முறையில் செயல்பட்டு, ஏன்னா மிகப்பெரிய மக்கள் தொகை, மிகப்பெரிய பரப்பளவு உள்ள 3 நாடுகள், இந்த 3 இணைஞ்சதுனாவே மீதிலாம் டம்மி ஆகிடும். ஆனால் அந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுமா அப்படின்றது பல கேள்விகள் இந்த இடத்துல வந்திருக்கிறது இல்லையா? ஏன்னா இன்று கூட பாருங்கள், அங்கே ஐரோப்பா பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. என்ன பொருளாதார தடைனா 18ஆம் கட்ட பொருளாதார தடை விதிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஐரோப்பாவுடைய ஃபாரின் பாலிசியினுடைய தலைவர் காஜா கலாஸ் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இனி ரஷ்யா கிட்டேருந்து எந்த ஒரு நாடு எண்ணெய் வாங்கினாலும், அதாவது க்ரூட் ஆயில் வாங்கினாலும் $47.6 தான் வாங்கணுமா ஃபார் பேரலுக்கு. அதுக்கு மிச்சம் வாங்கவே கூடாதான். எவ்வளோ நேக்காக இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாரு வேலை. சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்னென்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய 22 பேங்க்கு டோட்டலாக பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அப்புறம் சீனானுடைய பேங்க்கு, குறிப்பாக கிரெம்ளினை குறி வைத்து பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இந்தியானுடைய ரெஃபைனரி சென்டர் ஒன்று, அதாவது ரோஸ்நெட்னு இருக்குது, அதற்கும் தடை விதிக்கிறாங்க. நார்ட் ஸ்ட்ரீம் 2 அதுக்குமே தடை விதிக்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய லூப் ஹோல் இருக்குது. அந்த லூப் ஹோல் எல்லாத்தையும் நாங்கள் தடை விதிக்க போகிறோன்றாங்க.
ரஷ்யாவுடன் டையப் வைக்கிற மற்ற நாடுகள் எந்த நாடுகள்னு கண்டுபிடித்து அந்த நாடுகளுக்கும் வந்து பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அப்போ ஐரோப்பாவுடைய டார்கெட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சீனாவுக்கும் தடை, இந்தியாவுக்கும் தடை, எல்லாத்துக்குமே தடை. அப்போ மீதி யார் தான்மா உங்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க? அங்கே அமெரிக்காக்கிட்டேயும் 30% பொருளாதார வரி போட்டிங்க. அப்போ அங்கேயும் பெரிய அளவுக்கு டேஞ்சரு, இங்கேயும் இல்லை. அப்போது நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த செய்தி என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் மற்ற நாடுகளை தனித்து வைக்கலை, நீங்கள் தான் தனிச்சிருக்கீங்க. நீங்கள் தான் தனித்திருக்கீங்க. இந்த நிலை தொடர்ந்ததுன்னா, குறிப்பாக இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடை ஜெலன்ஸ்கி பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க ரொம்ப போட்டாங்கன்னா, இந்த தடவை அடிக்கிற அடியில் பொருளாதார ரீதியில் ஐரோப்பா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. மற்ற நாடுகள்லாம் கிடையாது, இவங்க தான் பாதிக்க போகிறாங்க. அதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் நான் நேற்று ஃப்ரான்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். நான் ஃப்ரான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பெரிய பாதிப்புகளை சந்திக்க போகிறாங்க. அதுக்கான முதல் கட்ட வேலையில் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே பென்ஷன் ஸ்கீமை ரத்து பண்ணுறாங்க, புதிய எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கலை அவங்க. அல்லாமல் கவர்மெண்ட் வேலையில் அடுத்தடுத்த சலுகைகளை குறைக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாலிடேஸை குறைக்கிறாங்க. இதுதாங்க ஒரு நாட்டோட முதல் நிலை. அதாவது இந்த நாடு வந்து கீழே போயிட்டு இருக்குன்றதுக்கான முதல் அறிகுறியை டிக் பண்ணிட்டாங்க. அவங்க நாடுகள் எல்லாமே அந்த சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் ஓடி வந்து இங்கே தடை போடுறேன், அந்த தடையை போடுறேன் அப்படின்னா, இப்போ இந்தியா, சீனா போன்ற நாடுகள்லாம் வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளை வந்து நீங்கள் வாங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ அங்கே கேன்சல் பண்ணுறாங்க ரஷ்யா கிட்ட. அப்போ அந்த தேவையை நீங்கள் யார் மூலிமா ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க? இல்லை உங்களை மாதிரியே நாங்கள் $60 $150 கொடுத்தாவது நாங்கள் அமெரிக்கா கிட்ட வாங்கிக்கணும் மற்ற நாடுகளையும் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் நினைக்கிறதான் கரெக்டுன்னு அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இதையெல்லாம் சரியான தருணத்தில் சரியான முறையில் எதிர்த்து அடித்தா மட்டும்தான் இந்த இடத்துல வெற்றி பெற முடியும். இன்னும் அவங்க உட்காந்துக்கிட்டு ஐரோப்பா நாடுகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு பாருங்களேன், இவங்க ஏதோ ஷிஃப்ட் கோடு பேன் பண்ணுறதும் அந்த பேன் பண்ணுறதும் அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. 2022 2025 வரைக்கும் தடைகளை போகிறீங்களா? 3 வருஷம் முடியலையா? ஒதுங்கி நிற்கணும். மற்ற நாடுகளையும் போட்டு ப்ரெஷர் கொடுக்கறது, அழுத்தங்களை கொடுக்கறதெல்லாம் வந்து கூடிய விரைவில் இவங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான நிறைய வாய்ப்புகள் கண்கூடாக தெரிகிறது. இதில் பாருங்கள், 1008 பிரச்சனை இருக்குது அவங்கவுங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக வடகொரியாவுக்கு லாவ்ரோவ் அவர்கள் வந்து போயிருந்தார். அங்கே போயிட்டு அவர் போனோடனே இந்த வெளிநாடுகளில் வரக்கூடிய டூரிஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிளேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டினார். அவர் போனதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இதெல்லாம் வந்து சும்மா தான் வந்து கிம் ஜாங் அன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, பெருசாலாம் இல்லைன்றாங்க. ஐயா அங்கே வாங்க ஐயா, இந்த மாதிரி ரிப்பன் கட் பண்ணுறதுக்குன்னே நிறைய திட்டங்களை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் அது திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு தான் அது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும். இந்த மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம், எங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது. உலக பத்திரிகைகளே உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா அங்கே வந்து கற்றுக்கோங்க. எல்லாமே நாங்கள் ரோல் மாடலாக இருக்கோம். நீங்கள் ஏதோ வந்திருப்பார், அந்த சமயத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கோம், எல்லாம் திறந்து காட்டியிருப்பார், ஓப்பன் முறையில் ப்ரொசீஜர் படி ஓப்பன் பண்ணிட்டுப்பார். இன்னும் ஒரு சில பெண்டிங் இருக்கும், அதுக்காக வந்து எந்த மக்களையும் அலோவ் பண்ணலை, வெளியே இருங்கன்னு முடிச்சுட்டு சொல்கிறேன்னு. உடனே நீங்கள் ஓடி வந்து ஏதோ ஒரு பில்டப்புக்காக பண்ணிட்டாங்க, அங்கேயும் ஒன்றுமே இல்லைன்னு எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டி இருக்கிறது. உலக பத்திரிகைகளே ஓடி வாருங்கள், பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள்ன்றது ஒரு அழைப்பாகவும் எடுத்துக்கிறேன். இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன் நான். நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்களே, இன்னும் நீ கிளம்பலையே நீ அப்படின்ட்டு ஒரு டைலாக் இருக்குல்ல. இந்த டைலாக் யாருக்கு போகிறதுன்னா ஜெர்மனிக்கு போகிறதும். ஜெர்மனி நீ யூகே கிட்ட போனீங்க, பெரிய அளவுக்கு சைன்லாம் பண்ணுறீங்க. ஃப்ரைட் ரைஸை சொல்கிறேன் நான். சைன்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் டைலாக் பாருங்கள், இதுக்கப்புறம் உக்ரைனுக்கிட்ட நாங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம் வந்து அடிஷ்னலாக மிலிட்ரி சப்போர்ட்லாம் கொடுக்க போகிறோம். அதை பற்றி தான் அமெரிக்காவுடைய காங்கிரஸ்லாம் பெரிய அளவுக்கு நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உக்ரைனுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கிறோன்றாங்க. எங்கே போனாலும் இதே தான் பேச்சு. ஃப்ரைட் ரைஸுக்கு இப்போ எங்கே போனாலும் இதை தான் பேச்சு. இப்போ ஜெலன்ஸ்கி கூட அந்த அளவுக்கு பேசுகிறதில்ல, ஏதோ கொஞ்சம் ரஸ்கா குஸ்கான்னு கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாரு. ஆனால் அவருக்கு பதில் இவர் அவருடைய தூதுவராக மாறிவிட்டார். யார்? ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் சான்சலர் அவர்கள் வந்து உக்ரைனுடைய முழு தூதராக வாங்கிட்டார். அங்கே ஒரு பதவி வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல, அது அவர் பாடு. அதனால தான் யூகேலேருந்து ஏப்பா நீ இன்னும் கிளம்பல, இன்னும் அங்கே மைக்கை பிடிச்சி பேசிட்டு தான் இருக்கியான்ற மாதிரியான டைலாக் பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் இவங்களும் சொல்லிட்டாங்க, யூகேவும் கிட்டத்தட்ட 17 ப்ராஜெக்ட்டும் வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே உக்ரைன் பேஸ்டு ப்ராஜெக்ட், அது இல்லாமல் நேட்டோவை வளர்கின்ற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்னால நமக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதுன்றாங்க. ஐயா எப்படிங்க வேலை வாய்ப்பு? வெடிமருந்து கம்பெனிகளை உருவாக்குறீங்க, ஆயுத கம்பெனிகளை உருவாக்குறீங்க, அதன் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வருது. அதை முழுசாக சொல்லுங்கள். மறைமுகமாக நாங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக தான் இப்படி ஒரு 17 ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறேன்னு ஏன் சொல்கிறீங்க? மக்கள்கிட்ட சொல்லிவிடுங்க. அது இல்லாமல் செக் ரிப்பப்ளிக் வந்து மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.
இதுக்கப்புறம் இந்த எக்ஸ் தளத்தில் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒன்று இல்லை அரசியல் கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்த கொள்கையை வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்கன்னா, அந்த கொள்கையை தூக்கி பிடிச்சாங்கன்னா 5 வருட சிறை தண்டனை. யாராக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தையோ இல்லை சீனாவை புகழ்கிறதோ இல்லை ரஷ்யாவை புகழ்கிறதோ, ரஷ்யா பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சு செக் ரிப்பப்ளிக்கில் 5 வருஷம் சிறை தண்டனை. ஏன்னா நீங்கள் கம்யூனிஸ்ட்டை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு அர்த்தமா. என்ன ஒரு சிறந்த திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க பாருங்கள். பலே பரவாயில்ல, சிறப்பாக வந்துடுவீங்கன்னு அடிப்படையில் நேற்று உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஹேக்கர்ஸ் டீம் ரஷ்யாவுடைய பேங்க்லேருந்து ஒரு ரகசிய கடிதம் ஒன்று எழுதுனாங்களாம். அந்த கடிதத்தை ஹேக் பண்ணி நாங்கள் தூக்கி வெளியிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 ட்ரில்லியன் ரூபல் வந்து 3 மாதத்தில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். இந்த 15 ட்ரில்லியன் ரூபல் வந்து அமெரிக்காவுடைய மதிப்பில் 192 பில்லியனுக்கு சமமாக. அதாவது அவங்களுடைய கவர்மெண்ட் மொத்த வருவாயில் 36.6% வந்து செலவு பண்ணியிருக்காங்களாம். அதனால் கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில் பணத்தை பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அமெரிக்கா பிரிண்ட் பண்ணும்போது தெரியலையா, அமெரிக்கா ரஷ்யாவை விட மோசமாக பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு தெரியலையா, உலகத்திலே எல்லா நாடை விட உங்கள் நாடு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது அது தெரியலையா, 2024 எல்லாத்துக்கும் நீங்கள் ரீபேமெண்ட் கொடுக்கணும். உங்கள் தலை வந்து எப்படி நம்ம தப்பிச்சிட்ருக்கு, ரஷ்யா கிட்டேருந்து திருடி வைத்திருக்காங்கல்ல, அந்த திருடின பணத்தை அப்பப்போ கொடுத்து உங்களை சரி செஞ்சிட்ருக்காங்க. அந்த பணம் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்றைக்கோ காலி தான். இப்போ கூட உங்களோட பட்ஜெட்டில் 30 பில்லியனுக்கு மேலே ஷார்ட்டேஜ் வருது. இதை அவங்கவுங்க இப்போ 4-5 பில்லியன் கொடுத்து சரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அங்கே ஹேக் பண்ணி ஒன்றுமே இல்லை ரஷ்யா முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். தலைவருக்கு மட்டும் எங்கேருந்து தான் கரெக்டான தலைவர் அடுத்தடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து வைக்கிறாரோ தெரியல. ஜெலன்ஸ்கி பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஹோல்ஹா ஸ்டெஃபனின்சியானா இவங்க பேர். இவங்க யார் அப்படின்னா, இதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ஆஃபீஸில் அமெரிக்காவையும் உக்ரைனையும் இணைக்கக்கூடிய, உக்ரைனுடைய நிலைப்பாட்டை அமெரிக்காவுக்கு எடுத்து விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அதிகாரியை நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு அம்பாசிடர் பொறுப்பு மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறம் அமெரிக்கா நிறைய அளவுக்கான ஆயுதங்கள் மீதியெல்லாம் கொடுக்க போகிறாங்க இல்லையா. அது இல்லாமல் நம்ம டெக்னிக் எல்லாத்தையும் நம்ம இத்தனை நாள் கற்றுக்கிட்ட மொத்த டெக்னிக்கும் கொண்டு போயிட்டு அமெரிக்காவுக்கு கொடுத்து அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணி அந்த ட்ரோனை வாங்குறது, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்குன்றாங்க. தலைவர் பரவாயில்ல, ஓரளவுக்கு பெண் அதிகாரியாக சுற்றி நியமிச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்போ தான் பிரைம் மினிஸ்டர் ஒரு பெண் அதிகாரி நியமித்தாங்க. அடுத்து ஒரு பர்சனல் அதிகாரி, அதாவது அமெரிக்காவுக்கான பர்சனல் அதிகாரியாக அடுத்த ஒரு நபரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவல். அடுத்து நம்ம சிரியாவுக்குள்ளே வந்துடலாங்க. சிரியா வந்து பேச வேண்டியது காலத்தின் கட்டாயமாயிடுச்சு. நான் ஆக்சுவலாக அந்த நியூஸ் அவாய்ட் பண்ணலாம் தான் நினச்சேன் நான். ஆனால் சூழ்நிலைகள் அது மாதிரி தெரியல. மிகப்பெரிய அளவுக்கான சம்பவங்கள். நேற்று என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜுலானி அரசாங்கம் HTSன்னு சொல்லுவாங்க, அகமத் அல் சஹாரா அவர் வந்து எங்கள் படைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த படோனின்னு இருக்குல்ல, படோனி ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவாக சிரியாவில் இருக்கக்கூடிய துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் 1,00,000 பேர் திரண்டிருக்கிறாங்க. எவ்வளோ? 1,00,000 பேர். இதை வந்து ட்ரூஸ் இன மக்கள் வந்து அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நேற்று நைட்டு எடுத்த வண்டிங்க சாரசாரியாக அவங்க அந்த ஸ்வைடியா இருக்குல்ல, அந்த பகுதியை நோக்கி வந்துட்டுருக்குங்க. வர்ற பகுதி எல்லாமே எந்த இடத்துல ட்ரூஸ் கட்டுப்பாடு இருக்கோ உள்ளே புகுந்து அந்த நகரங்களை கொளுத்தி சும்மா தீயிட்டு கொளுத்தி தள்ளிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ பதிவு தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். 700க்கும் மேற்பட்ட இறந்த உடல்களை வந்து கண்டுபிடித்திருக்காங்க. அது இல்லாமல் புதுசாக இந்த வர டீம், அதாவது இவங்க ஒரு டீம் மட்டும்தான் அப்படின்னா, ஒட்டுமொத்த சிரியா தேசத்திலிருந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும், அங்கே மட்டும் இல்லை, துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் கூட அங்கேருந்து ஆயுதங்களோடு கிளம்புறாங்க. வண்டியிலே சண்முகம் இடையிலே வண்டியை குடிலே மாட்டு வண்டியை அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி இருக்காங்க. ஒட்டுமொத்த டீமும் மொபைலைஸ் பண்ணுறாங்க. அதாவது ட்ரூஸ் இன மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு திரும்பி இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஏதோ தேன்கோடு மேலே கல்லெறிஞ்ச மாதிரி தான். ஏன்னா ஏற்கனவே HTS அரசாங்கம் ISIS கொள்கைகளை பெரிய அளவுக்கு இருந்தவங்க, ஒரு தீவிரவாத இயக்கம் தானே அவங்க. பெருசாக நாங்கள் நல்லபடியாக வந்துட்டோன்னா சர்வசாதாரணமாக அங்கே எல்லாத்துக்கிட்டையும் ஆயுதங்கள் இருக்குங்க பாருங்கள். ஆனால் நான் இப்படி ஒரு சூழ்நிலையை நான் இது வரைக்கும் நடந்த யுத்தத்தில் பார்க்கல. கிளப்பிட்டாங்க எல்லாம். நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லா பதிவும் நீங்கள் பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோ பதிவு எல்லாமே வந்து வீர வசனம் பயங்கரமாக பேசுகிறாங்க, கூட்டத்தை கூட்டுறாங்க, வண்டி எடுக்கிறாங்க. வீர வசனத்தை பேசுகிறாங்க, கூட்டத்தை கூட்டுறாங்க, வண்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குரூப்பாக 500 பேர் 1000 பேர் 2000 பேருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து, அதான் சிரியாவுக்குள்ளார மட்டும் ஒரு 50 குரூப் 60 குரூப் இருக்குது. அந்த 50 குரூப்பு 60 குரூப்பு எல்லா மக்களும் ட்ரூஸ் இன மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் திரும்பிட்டாங்க. இப்போ இங்கே
என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இத்தனை நாள் பெரிய இராணுவ அணிவகுப்பு வந்தது, இஸ்ரேல் ஈஸியாக தாக்கல் நடத்திட்டாங்க. எல்லாம் பிரிஞ்சு அங்கங்கே வராங்க. அங்கங்கே ஓடி வந்தாங்கன்னா இது ஒரு அபகலிட்டா மாதிரி, அப்படி தேன் வைக்கிற மாதிரி வந்து மொத்த குரூப்ஸும் வந்து இப்போ ஸ்வைடா நோக்கி வந்துட்டுருக்காங்க. இது அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. மிஸ் ஆனாங்க அப்படின்னாங்கன்னா இதுக்கப்புறம் ட்ரூஸ் கம்யூனிட்டி இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு உள்ள நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதை விட துருக்கி அதிபர் எர்டகன் அவர்களோட டைலாக் தான் மிக சிறந்த வகையில் இருந்தது. என்ன காரணம் சொல்கிறாருன்னா, மறுபடியும் இன்னைக்கு ஆளாக சொல்லியிருக்கிறாரு, எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலை கொண்டும் சிரியானுடைய நிலையங்களை ஆக்கிரமிப்பதற்கோ பங்கு போடுவதற்கோ தார்மீக உரிமை எந்த நாடுகளுக்கும் கிடையாது. இன்று இதை அனுமதித்தால் நாளை எங்கள் நாடுகளுக்கு நேரம்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் மட்டும் ஈராக்கினுடைய நிலப்பகுதியில் போயிட்டு ஒரு பெரும் பகுதியை பிடிச்சி வச்சுருக்கீங்களே, அது எந்த வகையில் நியாயம் கேட்டால், உங்கள் நாட்டோட பாதுகாப்பிற்காக அடிக்கடி ஊடுருவி தீவிரவாத தாக்கல் நடத்துகிறாங்கன்றதுக்காக நீங்கள் அந்த பகுதியை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னா அப்போ அதே பயம் தானே இஸ்ரேலுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொது சிந்தனையின் அடிப்படையில் இந்த மாதிரி ஈராக்குக்குள்ள சிரியாவுக்குள்ளே வந்து அந்த பகுதியை பிடிக்கிறத வந்து நான் முன்மாதிரியாக இருக்கேன், அதனால் ஈராக்கிலிருந்து நான் திருடப்பட்ட பகுதி, அதாவது என் பகுதி கட்டுப்பாடு இருக்கிறத நான் விடுவிக்கிறேன்னு சொல்லுங்களேன். அது முன்மாதிரியாக எல்லா நாடுகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கும். கிரீஸில் போய் ஒரு பகுதி பாதிக்கு மேலே பிடிச்சி வச்சுருக்கீங்களா, அதை விட்டுடுங்களேன். அதெல்லாம் நீங்கள் எல்லா டைலாக்கும் எல்லா வசனமும் அவங்கவுங்களுக்குன்னு வந்தால் அது ரத்தங்க, மற்றவங்களுக்குன்னு வரும்போது தக்காளி சட்னி, அது டைலாக்கும் கரெக்டாக இருக்குது. அது துருக்கி அதிபர் எர்டகனா இருந்தாலும் சரி, அது யாராவது சிரியாவுக்கும் தான் சிரியான்ற மாதிரி இஸ்ரேலுக்கும் தான் சொல்கிறேன் நான். ஏன்னா இஸ்ரேலும் இதே மாதிரி சூழ்நிலையில் பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. பட் நான் உலக அரசியலில் சொல்கிறேன், நான் தொடர்ந்து இந்த ட்ரூசின மக்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கான அணிகள் திரண்டு கொண்டிருக்கிறது. இந்த வரைபடத்தில் கூட நான் இப்போ சைடில் போடுறேன் பாருங்கள். சைடில் போகும்போது இந்த ஸ்வைடா இந்த பகுதியில் மேலே டமாஸ்கஸில் இருந்து பெரிய அளவுக்கான டீம் சாரசாரியாக உள்ளே வந்துட்டுருக்கு. இதை இஸ்ரேல் இன்னும் எந்த தாக்கல் கடைசி இடையில் ஒரு 2 நாள் நடத்தினாங்க. பட் இவ்வளோ குரூப் உள்ள வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அதுவும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சிரியானுடைய கேங் இருக்குல்ல, சிரியானுடைய கேங் எஸ்டிஎஸ் அரசாங்கம் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய காருங்களுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு பெயிண்ட்டு. இந்த படோனியன் ட்ரைப் மக்களை காப்பாற்றுவதற்காக அவங்களே வேறு பெயிண்ட் அடித்து அந்த மக்களோட யூனிஃபார்ம் போட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. இப்போ அதாவது சிரியானுடைய இராணுவம் பேருக்கு விலகப்பட்டுட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு அவங்களுக்கு ஆதரவாக உள்ள வராங்க. அதனால் இந்த சூழ்நிலை கொஞ்சம் அதிகமான உடனே நேற்று இரவு கரெக்டாக ஒரு 1 மணி இருக்கும், 1 மணி டைமில் டமாஸ்கஸில் இருந்து ஒரு பெரிய கார்கோ விமானம் 2 ஐ திங்க் இவர் தான் வெளியேறிட்டார்னு சொல்கிறாங்க. துருக்கியுடைய இன்டெலிஜென்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அல் ஜுலானி வந்து நாங்கள் தஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் அங்கே போகிறதும் ஒன்று தான், அது இங்கேயே இருக்கிறதும் ஒன்று தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்வுகளை சொல்கிறாங்க. சரி, நேற்று இரவு தான் சாரசாரியாக வந்தாங்களா அப்படின்னாங்கன்னா இப்போ காலையிலையும் வந்துட்டு இருக்காங்க. காலையிலையும் வந்துட்டு கிடைக்கிற நகரங்களே சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். சும்மா கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி என்ன மெஞ்ச போகுதுன்னு தெரியல. வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வாக மாறப்போகிறது. ஏன்னா இதற்கு முன்பு ஆசாத் அரசாங்கத்தை கைப்பற்றும் போது இந்த அளவுக்கு இல்லை. சும்மா அவங்க பாட்டு வண்டியை தூக்கிட்டு சும்மாவை தூக்கிட்டு இப்படி கன்று சுற்றிட்டு வந்தாங்க. யாரும் எதிர்ப்பு வினை பெருசாக ரியாக்ட் பண்ணல. அதனால் எந்த உயிரிழப்புகள் இல்லை. ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தோம் அப்படின்னா மேபி இது வந்து சர்வசாதாரணமாக காசாவில் நடந்த உயிரிழப்புகள்லாம் தாண்டிடும். இப்போ சிரியாவில் நடக்கிற இனி உள்நாட்டு கலவரங்களில் மிகப்பெரிய அளவுக்கு தாண்ட போது இது இஸ்ரேல் ஓடி வந்து எந்த அளவுக்கான இனி ஆதரவுக்காரங்களை நீட்டி காப்பாற்ற போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய தருணம். ஃபைனலாக நான் இந்தியாவுடைய பதிவுகளோடு முடிக்கலான்னு விரும்புகிறேன். நான் குறிப்பாக டிஆர்எஃப் இவங்க தான் பகல்காம் தாக்குதலில் இந்த பயங்கரவாத இயக்கங்கள்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதனால் அமெரிக்கா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த பயங்கரவாத இயக்கத்துக்கு வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடுதல் செய்தி. அதே போல் நம்ம அமெரிக்காவுடைய செய்தி குறிப்பில் நாங்கள் பாகிஸ்தான் வரோம்னு சொல்லவே இல்லை. இன்ன வரைக்கும் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் தான் வெளியிட்டு இருக்காங்க. இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இங்கே வந்து வரப்போகிறான்ற மாதிரியான அறிவிப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி சப்போஸ் அமெரிக்கா பாகிஸ்தான் வரும் பட்சத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. சமீபத்தில் ஏமன் வந்து நிமிஷா பிரியான்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கொஞ்சம் நிறுத்தி வைத்தாங்க இல்லையா. இந்த விவகாரம் வந்து அடுத்தடுத்த தரவுகள்லாம் பெரிய அளவுக்கு வெளியே வந்திருக்கிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில் கடந்த 2022 இன்ன வரைக்கும் அதிகமான பேர், கடந்த 5 வருடத்தில் அதிகமான அளவுக்கு இந்தியாவர்களில் தூக்கு தண்டனை இட்டது வந்து குவைத்தில் 25 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா 9, ஜிம்பாபே 7, மலேசியா 5, ஜமைக்கா 1. இது இல்லாமல் தூக்கு தண்டனை வந்து வரும் காலங்களில் இவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு
யுஏஇ 25, சவுதி அரேபியா 11, மலேசியா 6, குவைத் 3, இந்தோனேசியா 1, கத்தார், யுஎஸ்ஏ, ஏமன் இவங்க எல்லாமே கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி டெத்லாம் வந்து அடுத்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ் மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை பேர் சிறை கைதிகளாக அடுத்த தூக்கு தண்டனை வந்து இந்தியர்கள் இருக்க போகிறாங்கன்ற தகவல் ஊடகங்கள் அடுத்தடுத்து எடுத்து வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து தனது எல்லை பகுதியில் நோட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டு பெரிய அளவுக்கான பயிற்சிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் தனது ஆயுதங்களை பரிசோதிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவும் பதிலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தனது முக்கிய பகுதிகளில் குறிப்பாக பே ஆஃப் பெங்கால் பகுதியில் ஆயுதங்களை தொடர்ந்து பரிசோதிச்சுட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல். நீங்கள் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைகிறது இப்போ தேர்தல் காலன்றதுனால நிறைய அரசியல் கட்சிகள் அரசியல் கூட்டணி கணக்கெல்லாம் ஒன்று சேருவாங்க பார்த்துருப்பீங்க. பட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தெஹ்ரிகே தாலிபன்கள் இவங்களும் அது இல்லாமல் இன்னொன்று பலுச்சிஸ்தான் குரூப்பில் வந்து கலாட் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. இந்து குரூப்பும் இன்னும் மொத்தம் 2 குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஒன்றிணைகிறோம், நாங்கள்லாம் எங்களோட கொள்கை ஒன்றாக இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றா சேரலான் இருக்கிறோன்னு இருக்கிறாங்க. சரி, நான் நினச்சிக்கிட்டேன் அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை தீவிரவாத இயக்கங்கள் கூட குறிப்பாக இந்த மாதிரியான இயக்கங்கள் கூட எல்லாம் ஒன்று சேருவாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இது வந்து தீவிரவாத இயக்கங்கள் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு, இந்தியா இன்னும் இவங்களை தீவிரவாத இயக்கங்கள்னு சொல்லவில்லை. பாகிஸ்தான் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைக் மார்க்கெட். நன்றி, வணக்கம்.